சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. சீரியஸான அரசியல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல பார்த்தா திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கிறத பார்க்க முடியுது. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு மோதல் போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஏதோ லைட்டா ஒரு சின்ன ஃபிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்ப பார்த்தா இப்ப வரைக்கும் போக போக அது சூடு பிடிச்சிட்டே இருக்கு. இப்ப ரீசெண்டா திமுக சைட்ல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. பெரியசாமி அவர்கள் அதிகார பகிர்வு எல்லாம் கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. காங்கிரஸ் தரப்புல செல்வ பெருந்தகை அவர்கள் அத முதல்வர்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி பால் அந்த பக்கம் அவர் தூக்கி போடுறாரு. சோ இவ்வளவு நாளா பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, செல்வ பெருந்தகை எல்லாம் கொஞ்சம் ப்ரோ டிஎம்கேவா இருக்காருன்ற மாதிரி பார்த்தாங்க. பட் இப்ப அவருமே அக்ரெசிவான ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு. அப்புறம் ரீசெண்டா இப்ப மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல டிஎம்கே ஐடிவிங்கன்ற வார்த்தை யூஸ் பண்ணல. ஆனா ஐடிவிங்னு சொன்னாலும் திமுக ஐடிவிங்க தான் அவர் அங்க விமர்சிச்சு பேசுறாரு. சோ இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய அணிகள் இருந்தாங்க காங்கிரஸ்ல. இப்ப எல்லா அணிகளும் சேர்ந்து திமுக மேல அழுத்தம் போடுற இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன நடக்குது? இந்த தேவை எங்கிருந்து வருது? இன்னைக்கு ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். அதிகாரத்துல பங்கு வேணும்னு அவங்களுடைய தேசிய பார்வையாளர் சொடாங்கரும் தொழிற்பிரிவு அந்த சம் சார்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் விங்கு இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் பேரர் பிரவீன் சக்கரவர்த்தியும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசமா அது ஓடிட்டு இருக்குது. அதுக்கு டிஎன்சிசி பிரசிடென்ட் அது அவங்க சொந்த கருத்து தான் பேசிட்டு இருந்தாரு. பட் இன்ட்ரெஸ்டிங்லி இன்னைக்கு நேற்றைக்கு மத்திய மாநில அமைச்சர் பெரியசாமி அதிகாரத்தில் பங்கு கிடையாது, கேட்பது அவங்க உரிமை, ஆனால் நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக டிஎன்சிசி பிரசிடென்ட் அதை சிஎம் சொல்லட்டும், நீங்கள் சொல்லாதீங்கன்றது அந்த கோரிக்கையில் அவருக்கும் உடன்பாடு இருக்கிறது என்பதை தான் காட்டுது. ஸோ இன்றைக்கு வந்திருக்க அந்த டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். நான் எப்படி பார்க்குறேன்னா, இது கூடுதல் சீட்டு வாங்குறதுக்காக காங்கிரஸ் வைக்கிற பேரம். லாஸ்ட் டைம் 25 சீட்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. 20 சீட்டு தான் அவர் ஸ்டாலின் ஆஃபர் பண்ணாரு. கிட்டத்தட்ட கூட்டணி உடையிற லெவலுக்கு போச்சு 2021 எலெக்ஷன்ல. கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டால ஸ்டாலின் கிட்ட அவங்க தொலைபேசியில் பேசியதற்கு பிறகு 25 சீட்டு அது உயர்ந்தது. இந்த முறை 38 மாவட்டம் இருக்கு, 38 சீட் எங்களுக்கு வேணும், மாவட்டத்துக்கு ஒரு சீட்டுன்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. பிளஸ் அதிகாரத்தில் பங்கு 3 எம்பிஸ் 3 மந்திரிங்க 3 மினிஸ்டர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. குறைஞ்சபட்சம் அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலும் வெர்பலா சீஃப் மினிஸ்டர் அஷூரன்ஸ் கொடுக்கணும்லாம் அவங்க கோரிக்கை வைப்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன. இது டிஎன்சிசி பிரசிடென்ட் இந்த கோரிக்கையை வைக்கல, ஏஐசிசி பிரசிடென்ட் இந்த கோரிக்கையை வைக்கல. ஸோ திமுக சார்பாக பேசக்கூடிய அந்த பெய்டு மவுத்ஸ் இருக்காங்க இல்லையா, வாடகை வாய்கள், கொத்தடிமைகள், திமுக கொத்தடிமைகள், அறிவாலய அசோசியேஷன்களில் ஒரு பிரிவு இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுச்சுன்னா, காங்கிரஸோட இந்த கோரிக்கையை நாங்கள் புறந்தள்ளுகிறோம். ஏன்னா இவங்க சொல்றவங்கலாம் யாரு? சொல்லுபவர்கள் ஏஐசிசி பிரசிடென்ட்டோ அல்லது டிஎன்சிசி பிரசிடென்ட்டோ கிடையாது. இவங்களெல்லாம் நாங்கள் மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லி 12 மணி நேரம் கூட ஆகல. பெரியசாமிக்கான பதில் டிஎன்சிசி பிரசிடென்ட் கிட்ட வருது. விச் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸலண்ட் ஆன்சர். என்ன பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? சிஎம் சொல்லட்டும்னு அவர் சொல்றது மூலமா ஒரு அக்ரெசிவா ஒரு கோலை டிஎன்சிசி பிரசிடென்ட் இப்ப டிஎம்கே எதிராக போட்டிருக்காரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஏன் முதல்வர் தான் பேசணும்? அவர் சொன்னா பத்தாதா? திமுக சைட்ல இருந்து இன்னும் அத இல்லைன்னா சொல்லி அப்ப ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இட்ஸ் லைக் சே கிளாஸ்ல ஆஃப் ஃபில்லுன்னு ஆஃப் எப்படின்னு சொல்லலாம், ஆஃப் ஃபில்லுன்னு சொல்லலாம். கோரிக்கையை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் வாயிலிருந்து வரலன்னு சொல்லும்போது அவர் வாயிலிருந்து இருக்குன்னு வந்ததா? நீங்க அதை எப்படி இன்டர்பிரட் பண்றீங்கன்றதை பொறுத்து. சோஃபா அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்கக்கூடிய காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடிய வாய்ஸஸ்க்கு திமுக சைட்ல இருந்து கொடுத்த பதில், பல பதில்களை கொடுத்தாங்க, நேஸ்டியா பதில் கொடுத்தாங்க. அதுல ஒரு பதில் என்னன்னா கொஞ்சம் டீசெண்டா கொடுத்தது. இந்த கோரிக்கை it has not come from neither from the AICC president nor from the TNCC president, which is the official voice. பட் இந்த முறை நேற்றைக்கு அவர் சொல்லி முதலமைச்சர் ஒரு சீனியர் மினிஸ்டர் சொல்றாரு அதிகாரத்தில் பங்கு கிடையாது, முதலமைச்சர் கொடுக்க மாட்டார்ன்றாரு. டிஎன்சிசி பிரசிடென்ட் அமைதியா இருந்திருந்தாருன்னா பழைய ஸ்டாண்ட், அது ஸ்டேட்டஸ் கோ ஆன்டே. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பர்சனலி ரொம்ப சர்ப்ரைஸ் செல்வ பெருந்தகையோட பதில். அதை நீ சொல்லாத, சிஎம் சொல்லட்டும்னு பெரியசாமி அவர் சொன்னதுன்றது இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு சின்ன ஒரு கேள்வி சார். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் கூட்டணி நல்லா தான் இருக்கு, பிரச்சனையே இல்லை, அது போக அவரு பிரவீன் சக்கரவர்த்தியை விமர்சிச்சும் அவர் பேசினார். இப்ப திடீர்னு என்ன நிலைப்பாட்டுல ஒரு பெரிய சேஞ்ச் செல்வ பெருந்தகை சைட்ல? அதான் நான் சொல்றேன், ஏஐசிசில இருந்து டெல்லி ஹை கமாண்ட்ல இருந்து அஷூரன்ஸ் இல்லாம அதை பேசியிருக்க மாட்டார். இன்ஃபேக்ட் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, சொடங்கர் இவங்க எல்லாமே திரும்ப திரும்ப இதை பேசுறது ராகுல் காந்தியோட பிளஸிங்ஸ் இல்லாம பேச மாட்டாங்க. காங்கிரஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்ற குறைந்தபட்ச புரிதல் உள்ளவங்களுக்கு இது தெரியும். பட் நீங்க சொல்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த பதில
செல்ல பிறந்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஏன்னா டிஎன்சிசி பிரசிடென்ட் இதுல பட்டுப்படாம இருந்தாரு. ஸ்ட்ரைட்டாவே கேட்கும்பொழுது ஹெட் ஆன் கோலிஷன் வரும்போது அது அவங்க சொந்த கருத்துட்டு போனாரு. அதாவது he is not subscribing to the idea of share in power. பட் இன்னைக்கு அவரு யாருக்கு பதில் கொடுக்குறாருன்னா ஒரு சீனியர் மினிஸ்டருக்கு பதில் கொடுக்குறாரு. இது வரைக்கும் லோ லெவல் கேட்டகரிஸ்க்கு பதில் கொடுக்காம கொடுத்துட்டு இருந்தவங்க அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. ஐடி விங்ல ஏதோ somebody is barking on the IT wing, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்று செய்கிறது ஐடி விங்ல, அதுக்குன்னு அவங்க ஒரு பெரிய படையை வச்சிருக்காங்க, அதுக்கு நீ பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் ஹியர் இஸ் அ சீனியர் மினிஸ்டர், ஒன் ஆஃப் த சீனியர் மினிஸ்டர்ஸ், அவர் சொல்றதுன்றது டிஎம்கேவோட ஒப்பீனியனை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அது எந்த எதிர்வினையும் சிஎம் கிட்ட இருந்தோ பார்ட்டி கிட்ட இருந்தோ வரல. அப்படி இருக்கும்பொழுது அதற்கு கவுண்டர் டிஎன்சிசி பிரசிடென்ட் கிட்ட இருந்து அதை நீ சொல்லாத சிஎம் சொல்லணும் போது இட்ஸ் a snub on DMK's face. சிஎம்ஐயும் ப்ரொவோக் பண்ற மாதிரில இருக்கு. இட்ஸ் சிஎம் ப்ரொவோக் பண்றது, அதை தான் அவங்க செய்யறாங்க. ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் சீரியஸ். பட் அல்டிமேட்லி நான் எப்படி பாக்குறேன்னா, சீரியஸ்னாலும் இந்த ஹோல் ஆர்குமெண்ட்டை ஆங்கிலத்தில் ஒரு சொல்லவடைவாங்கல்ல, அது உண்டு இல்லை. இட்ஸ் a storm in a teacup, maybe a massive storm but in a teacup. இங்க சிக்கல என்னன்னா சார், இப்ப ரைட்டு காங்கிரஸ் பார்ட்டிக்கு கோவம் இருக்கு, சீட்ஸ் வேணும்ன்ற அந்த எதிர்பார்ப்புலாம் இருக்கு, அதெல்லாம் ரைட்டு, நிஜமாவே சீரியஸ் சண்டை போடுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவங்க வைக்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, டிவிகே கிட்ட நெருங்கி போறாங்கல்ல, அதுதான் வேடிக்கையா இருக்கு. ஏன்னா டிவிகே பொறுத்தல புது கட்சி, திமுக மாதிரி உங்களுக்கு 39 சீட்ஸ் டெலிவர் பண்ண முடியாது. நல்லா போனா டிவிக்கு 0 டெலிவர் பண்ண முடியும், ஓட் ஷேர்ஸ் வேணா உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க ஆல்டர்னேட்டிவா ஒண்ணு காட்டுறாங்கல்ல, அது ஒண்ணுமே இல்லைங்க. அதுதான் காங்கிரஸ். இப்போ நீங்க தே ஹேவ் சம் டவுட்ஸ் வித் டிஎம்கேன்றாங்க. அதாவது போஸ்ட் 26க்கு பிறகு 29ல தான் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், 3 வருஷம் இருக்குது. டிஎம்கேவோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் டைல்யூஷன்ஸ் இருக்கலாம். நம்மளை 26க்கு பிறகு அவங்க இப்பயே நம்மளை உள்ள வச்சு அழிக்கிறாங்க. காங்கிரஸுக்குள்ள ஒரு சீசன் ஒப்பீனியன் என்னன்னா, பிஜேபி நம்மளை வெளியிலேருந்து அழிக்குது, திமுக உள்ளேருந்து அழிக்குது. நம்மளோட விங்ஸ் எல்லாம் காங்கிரஸ் திமுக வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சிறகுகள் வெட்டப்படுகின்றன, நம்மளோட பேஸ் எரோட் ஆகுது. நம்மளும் இவங்க அது சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா பார்ட்டி இஸ் ஃபினிஷ்ட், ஜஸ்ட் less than 4% votes. சீரியஸ் டவுட்ஸ் வித் தி செக்ஷன் ஆஃப் காங்கிரஸ், எஸ்பெஷலி ராகுல் காந்தி. டிஎம்கே மே கோ க்ளோசர் வித் பிஜேபி ஆஃப்டர் 26 எலெக்ஷன்ஸ். க்ளோசர்னா வெளிப்படையாக போக மாட்டாங்க, ஏன்னா அது ஓட் பேங்க் சம்மந்தப்பட்டது. பட் தேவிட மம்தா பானர்ஜி எப்படி பிரிஞ்சு போனாங்க, அந்த மாதிரி போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஐ திங்க் அதுக்கு அதாவது இந்த டிசிஷன் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் கேப்ரியல். இந்த டிஎம்கேவை இரிட்டேட் பண்ணக்கூடிய இந்த ஷேர் அண்ட் பவர் அந்த கோரிக்கை எங்கேருந்து வருது, வை ராகுல் காந்தி இஸ் கீப்பிங் குவைட்னா, அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இட்ஸ் அ பிளெஸிங்ஸ், இன்டைரக்ட் பிளெஸிங்ஸோட தான் அது நடக்குதுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது. இப்போ திமுகவை பொறுத்தளவில் அவங்க டெஃபினட்டாக பிஜேபி சைடுக்கு தேவைன்னா போகலாம், இதுக்கு முன்னாடியும் அவங்க போயிருக்கலாம். ஸோ அந்த சந்தேகங்கள் டெஃபினட்டாக காங்கிரஸுக்கும் இருக்கும். ஏன்னா 29 பொறுத்தளவில் பிஜேபிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்குமானலாம் தெரியல, 24லயும் கிடைக்கல, 24ல கிடைக்கலன்னா அதே காரணங்கள் 29லயும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி திமுகவோட தேவை பாஜகவுக்கு இருக்கலாம். பட் இப்போ காங்கிரஸோட நோக்கம் என்னவா இருக்கணும், திமுகவை அந்த பக்கம் போக விட்டுறக்கூடாது. அப்ப அதுக்கான வேலைகளை தானே பார்க்கணும். பட் நீங்க புதுசா பிரச்சனையை கிரியேட் பண்ணா திமுக அந்த சைடு தானே போவாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸோட வேலை திமுகவை அந்த பக்கம் போக விடாம பாத்துக்கிறணும்ன்றது கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு 50% கரெக்ட். முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அதுக்கு அடிச்சு அந்த பக்கம் அனுப்பிடுவீங்களா? இவங்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 22 எம்பிஸ் இருக்காங்க. இவங்க வரலாறு என்னங்க, ஒரு மனிதனை அவனோட வரலாறுல தான் புரிஞ்சுக்க முடியாது. If you want to understand the present, you should have at least some knowledge of the past, whether it is an individual or an organization. 4 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட்ல வளமான இலாக்காக்களை அனுபவிச்சவங்க இவங்க. ஃப்ரம் 99 ஏப்ரல் டு 2003 டிசம்பர் 4.5 இயர்ஸ்ல லூக்ரேட்டிவ் போர்ட்ஃபோலியோஸ் அனுபவிச்சவங்க. அந்த பீரியட்ல தான் குஜராத் போக்ரோம், கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அது நடந்தது. அப்போ மோடியை பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் குஜராத் சிஎம் மோடியையும் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாயும் சப்போர்ட் பண்ணி வாய்ஸ்ஃபரஸாக பேசின ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே. இன்னைக்கு மோடியை டிஸ்டர்ப் பண்ணணுன்றது கூட்டாட்சி தத்துவத்திற்குமான தாக்குதல். நாங்கள் இனப்படுகொலை ஒரு பக்கம் அகமதாபாத் நகரத்தில் வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கும்போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் கொடியை பிடிச்சிக்கிட்டு மோடியை ஆதரித்து ஊர்வலம் போனவங்கள, முன்னணியில் போனவங்கள வைகோ, எஸ்எஸ் பாண்டிமாணிக்கும் திமுக தலைவர்கள் இருந்தாங்க. இஸ் இஸ் சம்திங். அதாவது இந்த தலைமுறைக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஓடி போச்சு, 23 வருஷம்.
இந்த தலைமுறைக்கு இது தெரியாது. இது இவங்க வரலாறு. கேட்டால் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தது, கண்டென்ஷியஸ் 3 இஷ்யூஸ், ராம் ஜன்மபூமி, ஆர்டிகல் 370, யூனிஃபார்ம் சிவில் கோட், இது மூணையும் அவங்க டச் பண்ண மாட்டேன்னாங்க. அதனால தான் அங்கே இருந்தது நான்சென்ஸ். அந்த பீரியடில் சீட்ஸ் ரொம்ப அழகாக ஊன்றப்பட்டதுக்கு திமுக ஒரு முக்கிய காரணம். ரொம்ப முக்கியமானது அதை விட குஜராத் இனப்படுகொலை என்பது மோடியையும் வாஜ்பாயும் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ஆதரித்து பேசினவங்க. அது தோக்க போகிறாங்கன்னு 2004 தோக்க போகிறாங்க தெரிஞ்சோன்னா முரசொலிமான செத்தோன்னா 2003 வெளில வந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸோட 9 வருஷம். பச்சோந்திகள் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு நிறங்களை மாற்றக்கூடியவர்கள் இவங்க வரலாறு. அது இன்னொன்றுங்க, 22 எம்பிஸை வச்சுக்கிட்டு அங்கே மோடி பார்த்தீங்கன்னா அன்லைக் 1.0 2.0, மோடி 3.0ல உங்களுக்கு 32 சீட்டு ஷார்ட் ஆகுது. 16 சீட்டு நாயுடு, 12 சீட்டு ஜேடியு வச்சு 18 சீட்டு, கரெக்டாக 28 சீட்டு அது வருது, 268. ஸோ இவங்க இந்த பக்கம் வந்து ஷிண்டே எல்லாம் சேர்த்து ஒரு 280 வரைக்கும் வந்துடுறாங்க. பட் மோடியோட பாலிடிக்ஸை பார்த்தவங்களுக்கு நாயுடு மட்டும் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டார். நாயுடு செக் வைக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர் யூஸ் பண்ண தான் விரும்புவார். 22 எம்பிஸை வச்சுட்டு இவங்களால் சென்ட்ரலில் பவரில் இல்லாமல் ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் இவங்களால் இருக்க முடியாது. இது இவங்க வரலாறு. ராகுல் காந்தி இந்த இதை அதிகமாக அப்பிங் திஸ் ஆன்டி, இந்த இஷ்யூவை கிளப்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், மேபி ஐ எம் ராங், he would have sensed it that after 26 elections 3 full years இருக்கு, DMK may gravitate towards BJP. ஸோ இப்படி புரிஞ்சுக்கலாமா? 29ல அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் திமுக. ஸோ இந்த எலெக்ஷன்ல சேர்ந்து வாய்ப்புகள் அதிகம்ன்றத கூட இப்படி புரிஞ்சுக்கோங்க. கலைஞர் போன மாதிரி வெளிப்படையா போக மாட்டாரு. காங்கிரஸை கழட்டி விட வாய்ப்புகள் அதிகம். பிஜேபி திமுக கிட்ட எதிர்பார்க்கறது என் கூட வான்னு அவன் கேட்கல, நீ காங்கிரஸை கழட்டுன்றான். ஸோ ரைட், இப்போ காங்கிரஸை கழட்டி விடுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஸோ காங்கிரஸ் எப்படி பாக்குறாங்கன்னா, எப்படியும் ஃபியூச்சர்ல உங்களால எங்களுக்கு பிரயோஜனம் இருக்க போறது இல்லை, இந்த எலெக்ஷன்ல நாங்க உங்களுக்கு தேவை, அது நாங்க ஃப்ரீயா தர மாட்டோம், நெகோசியேட் பண்ணி வாங்கிட்டு தான் இருப்போம், அதுதான் எங்க சர்வீஸுக்கு நீங்க எங்களுக்கு. இன்னொன்னுங்க, நான் கேட்கறேன், இன்னைக்கு வந்து திமுக காரன் வந்து காங்கிரஸ்காரன் அதிகாரத்துல பங்கு கேட்கும்போது அது கோவப்படுறது, திட்டுறது, சபிக்கிறது எனக்கு புரியுது. அவன் கட்சிக்காரன். திமுகவோட தொங்கு சதை, திமுகவால் வளர்க்கப்படுகிற அறிவாலி அல்சேஷன்கள், பெய்டு மவுத்ஸு, திமுக கொத்தடிமைங்க, இது ஏதோ பஞ்சமா பாதகம் மாதிரி காங்கிரஸை பார்த்து எதுக்கு திட்டுறாங்க? ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறது இயல்பான ஒன்று. ஆண்டி படமா நடத்துறாங்கன்னு கேட்பாங்க. ஒன்றுமே இல்லை. அது பிஜேபி வந்து எனக்கு என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்லும்போது 4% ஓட்டு இருக்குது, ரெண்டாவது ஒரு லெகசி இருக்குது அந்த பார்ட்டிக்கு, ஒரு ஆண்ட கட்சி. இன்றைக்கும் வந்து ஒரு ஊரில் ஒரு 2000 பேர் 3000 பேர் அது காங்கிரஸுக்கும் இருப்போம். அதில் 1000 குறைகள் இருந்தாலும் காங்கிரஸ் இஸ் காங்கிரஸ், இட் ரெப்ரசன்ட்ஸ் இந்தியா. அவன் அதிகாரத்தில் எனக்கு பங்கு கூடன்னு கேட்கறது அவ்வளோ பெரிய பாவமா? அது எதுக்கு நீ தொங்கு சதைகளை வச்சு இப்படி அவர் ஏவி விட்டு வேட்ட நாய்களை வச்சு கடிக்க வைக்கிற? இந்த தமிழ்நாடை வந்து உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்கன்னா மொத்தமாக பாதியாது. திமுக அண்ணா திமுக பட்டா போட்டு கொடுத்தாச்சு அவங்களுக்கு. என்டிஏ கவர்மெண்ட் அவன் பேசுறாங்க. அப்போ கொலிஷன் இந்தியா கவர்மெண்ட் தானே நீங்க பேசணும். அது என்ன திமுக கவர்மெண்ட்? இந்த கேள்வியை ஏன் வந்து கூட இருக்கணும்னு கேட்க மாட்டேன்றான். திரும்ப திரும்ப அமித்ஷா சொல்றது என்டிஏ கவர்மெண்ட். அப்ப கூட்டணி ஆட்சின் போது அது இந்தியா கவர்மெண்ட், இந்தியா கூட்டணி கவர்மெண்ட், அது இந்தி கூட்டணி எப்படி வேணா வச்சுக்கோ. அது கேட்கறது என்ன தப்பு? நீ கொடுக்காம போ. சி, நாங்க ஷேர் கொடுக்க மாட்டோம்னு திமுக சொல்றதுல எனக்கு ஒன்றும் அதுல ஆட்சேபனே கிடையாது. அவங்க ஸ்டாண்டு. கேட்கறது திமுக காங்கிரஸோட உரிமை, அதையும் நம்ம சொல்ல முடியாது. அவுட்சைடர்ஸா, பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸா, ஜேர்னலிஸ்டா நம்ம வந்து இதை எப்படி பார்க்கணும்னு ஒரு பார்வை இருக்குது. கட்சிக்காரனுக்கு எப்படி வேணா பார்க்கலாம். கேட்கறது என் உரிமைன்னு காங்கிரஸும், கேட்டான உன்னை கட்டி விட்டுருவேன், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எல்லா விதமான கெட்ட வார்த்தையும் சொல்லி திமுக காங்கிரஸை திட்டுறதும் ஆச்சரியமே இல்லை, தப்பும் கிடையாது. அது பாலிடிக்ஸ், ரெண்டு பேரும் மோதிக்கிட்டோம். பட் அப்சர்வர்ஸ், பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ், ஜேர்னலிஸ்ட் வந்து காங்கிரஸோட இந்த கோரிக்கையை இழிவுபடுத்தி நக்கல் படுத்தி எதுக்கு பேசணும்? அவ்வளோ பேசக்கூடிய திமுகவோட தொங்கு சதைகளை நான் ஒன்று கேட்குறேன். காங்கிரஸை கட்டி விட்டு நிற்க சொல்ல திமுக. நீ அவ்வளோ காங்கிரஸை நக்கல் அடிக்கிறல்ல, காங்கிரஸ் அவ்வளோ கிண்டல் பண்றல்ல, அந்த காங்கிரஸை கட்டி விட்டுட்டு திமுகவை எலெக்ஷனில் நிற்க சொல்லு. காங்கிரஸ் 0. நீ 70 சீட்ல இருந்து 80 சீட் மேலே ஜெயிக்க முடியாது. சும்மா ஒன்றும் ஸ்டாலின் காங்கிரஸை சுமக்கல, கூட்டணி வச்சுக்கல. கலைஞர் ஒன்றும் காங்கிரஸை சும்மா சுமக்கல. அப்போ 2006 11 வரைக்கும் வெறும் 96 சீட்டை வச்சுட்டு எப்படி ஆண்டார்? 22 சீட்டு துண்டு விழுந்ததுங்க. 36 காங்கிரஸும் 18 பாமகவும் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்ட் ஆஃப் பாசிபிள். விபிசிக்கு சொன்ன மாதிரி, வாட் இஸ் பாலிடிக்ஸ்? ஆர்ட் ஆஃப் பாசிபிள், மேனேஜிங் கான்ட்ரடிக்ஷன்ஸ். தப்பே கிடையாது. அதே ஏதோ பெரிய தெய்வ குத்தம் மாதிரி காங்கிரஸை போட்டு இவ்வளோ அடின்னு அடிக்கிறானுங்களே,
அந்த காங்கிரஸ் இல்லாம திமுக போகணும், காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியில போகணும்லாம் சொல்ல, திமுக காங்கிரஸை கைட்டு விடணும், ஒருத்த கூட பேச மாட்டேன்றான், எழுத மாட்டேன்றானே, இதான் அவங்க தைரியமா? ஆனா இந்த 26 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி அலையன்ஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். இப்பயும் சொல்றேன், 2026 எலெக்ஷன்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். நான் அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு செல்ல பெருந்தகையோட அந்த ரெபியூட்டல் ஐ பெரியசாமியோட கருத்து அவர் சொல்ல வேணாம், சிஎம் சொல்லட்டும்ன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகுது, கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. பட் ஸ்டில் நான் இது எப்படி பார்க்கறதுனா, ஆங்கிலம் சில நேரங்களில் வசதியான மொழி, இட்ஸ் அ ஸ்டாம் இன் அ டீ கப், மேபி ஹெவி ஸ்டாம் இன் அ டீ கப், அவ்வளவுதான். ரைட், அலையன்ஸ் உடையாது. குறைந்தபட்சம் காங்கிரஸ் எதிர்பார்க்கிற அதிகமான சீட்ஸ் அது கிடைக்குமா? ஓரளவு கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். 25க்கு மேல சீட்ஸ் ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 3 சீட்டோ 5 சீட்டோ அந்த மாதிரி தான் காம்ப்ரமைஸ் வந்து. நான் ஒன்று உறுதியாக சொல்றேன், ஸ்டாலின் வந்து இஸ் அ வெரி ஷ்ரூட் பாலிட்டிஷியன். அவருக்கு வந்து வாட் இஸ் அட் ஸ்டேக் தெரியும். 1000 பேர் 1000 பேசலாம், ஐடிவிலையோ திமுகலையோ 1000 பேர் 1000 பேசலாம். இன்ஃபேக்ட் நேற்று ஐ பெரியசாமி பேசினதே வந்து இட்ஸ் அ ஒரு ஆழம் பார்க்குற வேலை. காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு ஸ்டாலின் பார்த்துருக்காரு. காங்கிரஸை ஸ்டாலின் இழக்க மாட்டார், ஸ்டாலினை ராகுல் காந்தி இழக்க மாட்டார். ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. 26 எலெக்ஷன்ல இந்த கூட்டணி தொடரும் நான் உறுதியாக நம்புறேன். பட் சம்திங் கோஸ் சம்வேர் வெரி சீரியஸ்லி ராங்னா வந்து 2 பேருக்கும் அது இழப்பு. ஐ திங்க் அது நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரிமோட்னு தான் என்னுடைய பார்வை. ஏன்னா போத் ஆஃப் தம் ஆர் தேர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ். கேப்ரியல் இவங்க வந்து காங்கிரஸ் வந்து திமுகவை கைட்டு விட்டுட்டு விஜயோடலாம் போனாங்கன்னா இட்ஸ் வில் பி அ டிசாஸ்டர். என்ன ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கு? ஓட்டு இருந்தால் பத்தாது கேப்ரியல், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கணும் பூத்து கொண்டு வரதுக்கு. இதுக்கு வந்து ஸ்மாலர் பார்ட்டிஸ் பெரிய பார்ட்டிஸை நம்பி போறாங்க, அல்லது பெரிய கட்சிகளுக்கு ஸ்மாலர் பார்ட்டிஸை கூட வச்சுக்கிறாங்க. இட்ஸ் வைஸ் வர்ஸா. ஓட் பேங்க்கும் இருக்கணும், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும் உங்களுக்கு. இது வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் கேம். வெறும் பணம் இருந்தால் மட்டும் நீ ஜெயிக்க முடியாது. பிளஸ் காங்கிரஸ் பார்ட்டியை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கணும். காங்கிரஸை சும்மா தான் நான் ஒத்துக்கிறேன். பட் உனக்கு நீ ஜெயிக்கிறதுக்கு அவன் இல்லை காரணம். நீ இவ்வளோ திட்டுற காங்கிரஸ் கைட்டு விட்டுட்டு எலெக்ஷனுக்கு போய. இன்னைக்கு அந்த ட்விட்டர்லாம் இப்போ நீங்கள் தான் காமிச்சிங்க. நான் ட்விட்டரில் இல்லை, உங்கள் ட்விட்டர் பேஜில் நான் பார்த்தேன். நான் மனகம் தாக்கூரோட ட்வீட்டுக்கு வந்து கீழே போய் வந்து எவ்வளோ கெட்ட வார்த்தை உலகத்தில் இருக்கோ அதில் போட்டு திமுக காரணம், திமுக தொங்கு சதைகளும் திமுகவால் வளர்க்கப்படுகிற 4 கால் பிராணிகளும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ போடா வெளில போடா வாடா கிடான்னு அவரை வந்து மாணிக்க தாக்கூரை வந்து எவ்வளோ அழகாக திட்ட முடியுமோ திட்டுறாங்க. நீ ராஜினாமா பண்ணிட்டு போன. சரி, காங்கிரஸ் ஆதரவில் தானே இவங்க எம்பிஸ் ஜெயிச்சாங்க, அவங்கள ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் நிற்கலான்னு சொன்னீங்கன்னா அது குறைஞ்சபட்ச நியாயம். காங்கிரஸை மட்டும் வெளியில போனா உங்களுக்கு தான் தனியா எல்லாம் இருக்குல்ல, காங்கிரஸை கைட்டி விட உன்னால முடியாது. ஏன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. பட் ஸ்டில் ஐ ஃபீல் கேப்ரியல் திஸ் இஸ் அ ஸ்டார்ம் இன் அ டீ கப், மேபி a heavy storm. அவ்வளவு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, காங்கிரஸ் பார்ட்டி தொடர்ந்து அவங்க திமுகவோட பயணிக்கும் போது காங்கிரஸ் பார்ட்டி பலவீனம் அடைஞ்சிருக்காங்க, கூட இருந்து திமுக காங்கிரஸ் பார்ட்டியை பலவீனப்படுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு நீங்கல்ல. திமுக கூட்டணியை முறிச்சிட்டு தனியா போனா காங்கிரஸ் பார்ட்டியால அந்த இழந்த பலத்தெல்லாம் திரும்ப மீட்டெடுக்க முடியுமா, திரும்ப ஸ்ட்ராங் ஆக முடியுமா, அதுக்கு உதவுமா? அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 0 ஆயிடும். அசம்பிளியில வேணா கொஞ்சம் ஜெயிக்கலாம். அசம்பிளி எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன்ல போனாங்கன்னா this is an uncharted territory. தாவேக்காவோட காங்கிரஸ் போகுதுன்னா அது ஜெயிக்குமான்லாம் என்னால் சொல்ல முடியாது. அது வந்து அது வாய்ப்புகள் குறைவு தான் நான் பார்க்குறேன். விஜய் இஸ் அதை பூத்துக்கு கொண்டு வரணுங்க. காங்கிரஸ் வந்து இட்ஸ் கமாண்ட்ஸ் அரௌண்ட் 4%, ஒரு லெஸ் தேன் 4% வச்சுக்கோங்களேன், 3.5 to 4. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏன்னா ஏடிஎம்கே ஒரு பக்கம் டிஎம்கே ஒரு பக்கம் போது மணி ஃப்ளோவெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. விஜய் அன்டெஸ்டடு. விஜயும் காங்கிரஸும் கூட்டணி போகிறாங்கன்னா வந்து விஜய் ஓட்ஸ் எல்லாம் காங்கிரஸுக்கு வருமானு நமக்கு தெரியாது, விஜய் ஓட்டு விஜய்க்கு போகுமானே தெரியாது. அந்த ஓட்டெல்லாம் முதல்ல பூத்துக்கு வர்றதுக்கு திமுக அண்ணா திமுக விடுவானுங்களானே தெரியாது. இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் ப்ரொபோசிஷன் இல்லையா? ஏன்னா டிஎம்கே இஸ் அ ஹியூஜ் மெஷினரி. ஏடிஎம்கேக்கு அமித்ஷா இருக்காரு, அவங்களுக்கு ஹியூஜ் மிஷினரி இருக்குது. பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்ல டிஎம்கே மாதிரியான கட்சியை நம்ம எப்படிங்க பண்ணுவீங்க? பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்ன்றது இப்போ மணி ஃப்ளோ பற்றி நம்ம பேசுகிறோம். கேஷ் ஃபார் ஓட்ஸும் வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டில் கிங்ஸ். திமுக விட பணம் பல மடங்கு அதிகமாக பிஜேபிக்கு இருக்கு. ஏன் பண்ண முடியல? யூ டோன்ட் ஹேவ் an இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கேடர் பேஸ் பண்ணணும். கேடர் பேஸ் பண்ணணும். பணத்தால் மட்டும் ஜெயிக்க முடியாது, பணமும் வேணும். அப்போ எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். சரி, டிவிக்கே விடலாம் காங்கிரஸ் போச்சுன்னா சூசைட். இதை ஒரு பார்கெனிங் சிப்பாக அவங்க வைக்கிறாங்க. நேற்று ஐ பெரியசாமி சொன்னது ஐ திங்க் சீஃப் மினிஸ்டருடைய ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ப்ளாய். சீஃப் மினிஸ்டரோட ஷூடு மூவ். அது முதலமைச்சர் வந்து ஒரு ஆழம் பார்த்துருக்கிறார். செல்ல பெருந்தகையை ரியாக்ட் பண்ணும்போது அது காங்கிரஸ் ஹை கமாண்டு ஸ்டாலினுக்கு கொடுக்குற மெசேஜ் வந்து லுக்
நாங்கள் சீரியஸ், எங்களுக்கு கூடுதலா வேணும். ஆட்சியில பங்கு என்பது ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை அல்ல, கூடுதல் சீட்டு தான் அதோட உண்மையான ஆக்சுவல் டிமாண்ட். ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான பேசி ரொம்ப நன்றி.